இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஸ்கிரிப்டடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா சீசன்லையுமே வந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் இதை ஸ்கிரிப்டட்னு சொல்கிறாங்க. நம்ம முதல் வாரத்தில் வெளியேறின இவர் பிரவீன் காந்தி அவர்கள் இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடு, விஜய் சேதுபதி பேசி உள்ள அனுப்புகிற வரைக்குமே அது வந்து ஸ்கிரிப்டட் தான் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். கலையரசன் வந்து நம்ம ஃபேட்மேனுடைய ரிவ்யூவில் இன்டர்வியூவில் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா மற்றும் சாண்ட்ரா அவர்கள் வைல்ட் கார்டாக இந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நான் ஒரு கண்டஸ்டன்ட்ன்றதே அவங்களுக்கு தெரியலை, டீமுக்குமே தெரியல, நான் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டு எவிக்ட் ஆகி நான் வந்திருக்கேன்றதே அவங்களுக்கு தெரியலை. ஏன் முன்னாடியே சொல்லி அனுப்புகிறாங்க, இதுதான் உங்களுடைய ஸ்கிரிப்டு, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கலை வந்து ஃபேட்மேன் கிட்ட சொன்னதாக ஃபேட்மேன் வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறார். சில பேரில் பெரும்பாலான கண்டஸ்டன்ஸ் வந்து இது ஸ்கிரிப்டட் கிடையாது, இது வந்து ரியலான ஒரு விஷயந்தான், இது வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம திவாகர்லாம் கூட வந்து ஸ்கிரிப்டட் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த டவுட் நமக்கு இருந்துகிட்டே தானே இருக்குது. போன வாரம் சிலரால் ட்விட்டரில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன, நான் பார்த்தேன் அப்போவே, பட் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் அது நடக்குதுரா இப்போ அப்படின்னும் போது சந்தேகம் வருது எனக்கே. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஃப்ஜேவை எப்படியும் வந்து ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க, டாப் 5ல கொண்டு போயிடுவாங்க. வியானா அவர்கள் 90 நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா வியானா வந்து எவிக்ட் ஆகிற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. வியானா அவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா வியானாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, லவ் கண்டென்ட்டு. வரக்கூடிய வாரங்களில் இவங்க 2 பேரும் காதோல் பண்ண போகிறாங்க, காதோல் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும் பொழுது நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எஃப்ஜே ஆதிரைக்கு போச்சு. அப்போ ஆதிரை கிட்ட எஃப்ஜே விலகி வந்து எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, நான் வந்து கெரியரை பார்க்கணும், என்னால் இந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது, அதுவும் பொண்ணுங்க விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினா. சரி, அவனுடைய கெரியரில் அவனுக்கு வந்து அவ்வளோ அக்கறை இருக்குது, அப்படி இருக்கிற பையன் அதை பண்ணுவானா? அது மட்டும் இல்லாமல் வியானா வந்து இந்த வீட்டுக்குள்ளே பெரிய உத்தமி மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீடு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, வெளியில் அனுப்புறதே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன், எங்கள் பயங்கரமான ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதோடு சேர்த்து யாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம யார்கிட்டையும் இங்கே வந்து லவ் பண்ண வரல, யார்கிட்டையும் வந்து உட்காந்து பேச வரல, நம்ம விளையாட வந்திருக்கோம் அப்படின்லாம் இதே வாய் பேசிச்சு சில வாரங்களுக்கு முன்பு. ஸோ இதெல்லாம் வச்சு சரி இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நேற்றுலேருந்து எஃப்ஜே இந்த வாரம் குறிப்பாக தலையானதில் இருந்து வியானா அவர்களும் எஃப்ஜேவும் பேசிக்கிற பேச்சே சரி கிடையாது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, வியர்டாக இருக்குது. நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து வியானா மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க, அம்மிக்கல்லில் மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே போய் பக்கத்தில் உட்காந்துட்டான். இது வரைக்கும் வியானாவும் சரி எஃப்ஜேவும் சரி இவ்வளவு க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிட்டதே கிடையாது இத்தனை வாரங்களில். திடீர்னு சட்டன்னா வந்து என்னமோ ரொம்ப நாள் இவங்க பழகின மாதிரியும், முதல் வாரத்திலேருந்து இவங்க க்ளோஸாக இருந்த மாதிரியும், லிட்ரலாக ஒரு சடன் சேஞ்ச். பேசாத 2 பேர் திடீர்னு வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிறத நேற்று நைட்டு நான் கவனித்தேன். என்னடா இது ஏதோ ஃபிஷியாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, அவங்க மாவாட்டிகிட்டு இருக்காங்க, இவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்காங்க. வியானா வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நான் வந்து டாஸ்க் லெட்டர் படிக்கிறது உனக்கு வந்து வியர்டாக தெரிஞ்சுதா, டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுதா? இவன் வந்து நீ நல்லா தான் படிக்கிற, ப்ரைஸ் பண்ணுறான், நல்லா தான் படிக்கிற, அதனால தானே நான் உன்னை படிக்க சொன்னேன், நீ ஏன் அப்படி நினைக்கிற, அப்படிலாம் இல்லை அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டே இருக்கும்போது முடியில் ஏதோ ஒட்டி இருக்கு போல். இவர் கிட்ட போயிட்டு முடியில் இருக்கிறது எடுத்து விட்டா பரவாயில்ல, மாவுக்கு ஏதோ ஒட்டி இருக்கு அதை எடுத்து விட்றான் அப்படின்னா அது பரவாயில்லைங்க. மேலே அவன் என்ன பண்ணுறான்னா, முடியை இப்படி சரி பண்ணி இப்படி காதுகிட்ட இந்த முடியை வந்து இப்படி கீழே வலிச்சு விட்றான். இதே பிஹேவியரை இதுக்கு முன்னாடி ஆதிரை கிட்ட பண்ணியிருக்கான் எஃப்ஜே. ஆதிரையும் எஃப்ஜேவும் அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்தாங்க, க்ளோஸாக இருந்தாங்க. வியானா கிட்ட அவன் டச் பண்ணி கூட இது வரைக்கும் பேசி நான் பார்த்ததில்லை. திடீர்னு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை வந்து அவன் காட்டுறான்னா எனக்கு அப்பயே தோணுச்சு, ரைட்டு, அப்போ போன வாரம் சொன்னது உண்மைதான் போல, இந்த ஷோ ஸ்கிரிப்டட் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா சீசன் 6லே வந்து விக்ரம் அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கான்ட்ராக்ட் போடுவாங்களாம், அந்த கான்ட்ராக்டில் வந்து எழுதியிருக்குமா, உங்களுக்கு வந்து லவ் கண்டென்ட்
பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. ஒருவேளை லவ் கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இப்போ லவ் கண்டென்ட் அப்படின்னாலே எல்லாருடைய காதலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில போகாது. இப்போ முக்கால்வாசி 99% வந்து இந்த வீட்டுக்குள்ளே பண்ண காதல் வந்து வெளியில் தப்பாக தான் போயிருக்கு. ஏன்னா லவ்வை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரொம்ப நெருக்கம் காட்ட ஆரம்பித்து அது தப்பாக போயிடும். இப்போ அமீர் பாவனி மாதிரி ஒரு லைனில் அவங்க இருந்ததே கிடையாது. இப்போ இந்த ஷோவில் லவ் பண்ணி ரியல் லைஃப்பில் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரே ஒரு கப்புள் தான், அது அமீர் பாவனி மட்டும்தான். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கெட்ட பேர், கேவலமான பேர் தான். இப்போ ஆதிரிக்கு என்ன பேர் வந்துச்சு, அரோராக்கு என்ன பேர் வந்துச்சு, துஷார் எதனால் வெளில போனார், இப்படி தான் நடக்கும். அசல் கோளாறு, நிவானியா ஏதோ ஒரு பேர், அவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. இந்த யாஷிகா ஆனந்த், நம்ம பாலாஜின்ற மாதிரி அந்த டைமில் யாரோ இருந்தாங்க தெரில. ஓகே, இப்படி தான் இருந்துச்சா. ஸோ நான் வந்து இது நடக்காது அப்படின்னு நினச்சேன், ஆனால் நடக்குது. இப்போ எனக்கு அவர் விக்ரமன் சொன்னதும், இப்போ போன வாரம் வந்து இவங்க அந்த ட்விட்டரில் பேசிக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மேபி இருக்கலாமோ. இப்போ லவ் கண்டென்ட் பண்ண நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தில் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிஸ்ட்ரியை பார்த்து வெளியில் வந்து சான்ஸ் கிடைக்கும், இது ஆதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது போல் உண்மையாகவே. அதுக்காக இப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களா, அது ஃபேக்கு தான், அது உண்மையான காதல் கிடையாது. சும்மா அவங்க சான்ஸ்க்காக நடிக்கிறாங்க. லிட்டரலாக சொல்லப்போனால் அது ஒரு கள்ள காதல் தான், நல்ல காதல் கிடையாது. ஓகேவா? நான் பார்த்துட்டே இருக்கேன், இப்படி முடியை வலிச்சு விட்றான். அதுக்கப்புறமா ஒரு கம்பல் வந்து அவங்க கழட்டி வச்சுருக்காங்க கீழே, ஒரே ஒரு கம்பல் மட்டும் இருக்குது. அந்த கம்மலை இவர் போட்டு விட்றாரு. அது தேவையே இல்லை, கையை காலை கழுவிட்டு அவங்களே போய் போட்டுக்கலாம். வியானா வந்து எஃப்ஜே கிட்ட பேசுறது, வியானா வந்து இவன் வந்து அவளை புகழ்றதும் அவன் இவனை புகழ்றதுமா. நீ கேப்டன் ஆனதுலேருந்து ரொம்ப காமாக இருக்க, ரொம்ப கம்போஸ்டாக இருக்க. மேடம் வந்து புகழ்கிறாங்க எஃப்ஜேவை. என்னடா இது இத்தனை நாளாக இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு இப்படிலாம் பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், இந்த வீக்கெண்ட் எபிசோடில் வாரம் சனிக்கிழமை வந்து 2 பேரும் ஒரே கலர் காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. அப்போவே அந்த நண்பர் சொன்னார், ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசியிருக்கோம், ப்ரோ நீங்கள் கவனிச்சிங்களா ப்ரோ, எஃப்ஜேவும் வியானாவும் ஒரே காஸ்டியூம் ஒரே கலரில் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பக்கத்தில் உட்காந்து நான் பார்க்கல. ஒரே கலர் காஸ்டியூம் போட்டிருக்காங்க அப்படின்னோடனே ரைட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அடிக்கடி 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போடுறது, இதெல்லாம் சில்லியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி லைவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வியானாவும் எஃப்ஜேவும் பக்கத்தில் நின்றுட்டு யாருடைய ஹைட் அதிகம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து வியானாவோட கொஞ்சம் ஹைட் அதிகம், இப்படி நிற்கிறாங்க 2 பேரும் ஹைட் பார்க்குறாங்க. எதுக்கு ஹைட் பார்க்குறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறமா வியானா தொல்லை இப்படி கை போடுறான், எஃப்ஜே வந்து கை போடுறான். கை போட்டு கை போட்டது ஓகே, கை போட்டு தலையை இப்படி வச்சுக்கிட்டு அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்களாம், கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்களாம். அப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு, ரைட்டு உண்மைதான் போல, இந்த லவ் கண்டென்ட்லாம் வந்து ஸ்கிரிப்டட் தான் போல. யாருமே அந்த வீட்டுக்குள்ளே அதை வந்து பெருசாக வியடாகவே எடுத்துக்கல. நேற்று சபரி வந்து கலாய்க்கிறாரு, ஏய் நீ என்ன இங்கே உட்காந்துருக்க, என்ன நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு போகிறாரு. ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது ஸ்கிரிப்டட் அப்படின்றத இவங்க 2 பேரை வச்சு எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா கான்டாக்டே இல்லாத 2 பேருக்குள்ள சட்டனாக எப்படி காதல் வரும்? பேசிகிட்டு இருக்குங்க, இப்போ ரெகுலராக பேசுகிறவங்க, ஜாலியாக பேசுகிறவங்க. வியானாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் எவ்வளோ சண்டைகள் வந்திருக்கு. எஃப்ஜே எப்படிலாம் வியானாவை கலாச்சிருக்கான். இந்த சூப்பர் டீலக்ஸில் வியானா இருக்கும்போது, இந்த வீட்டுக்குள்ளே எஃப்ஜே இருக்கும்போது வியானா சொன்ன வேலைகளை செய்யாமல் எஃப்ஜே எங்கெல்லாம் சுற்றி இருக்கான். அப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேர் திடீர்னு அவங்களுக்குள்ளே எப்படி பார்த்ததும் பற்றிக்குமா அப்படின்ற கேள்வி எனக்கே இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் தான் இது. இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? கன்ஃபார்ம் ஆயிரும், வரக்கூடிய வாரங்களில் இருக்குது இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் மட்டும் தான் அப்படி பார்க்குறேன்னா, இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி தெரியுதா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.